மத்திய நிதியமைச்சர் மாண்புமிகு நிர்மலா சீதாராமன் அவர்கள் 2025-26 ஆண்டுக்கான நிதிநிலை அறிக்கையை பாராளுமன்றத்தில் சமர்ப்பித்தார். மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்த பாராளுமன்ற கூட்டத்தொடர் ஆரம்பிக்கின்ற சமயத்தில் இந்த ஆண்டு பட்ஜெட்டில் கண்டிப்பாக மகாலட்சுமி ஆசீர்வாதம் இந்த நாட்டு மக்களுக்கு இருக்கும் என்று மிகப்பெரிய ஆவலை மக்கள் மத்தியிலே ஏற்படுத்தினார். பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டது. அது சம்பந்தமாக சில கருத்துக்களை ஏற்கனவே நான் பதிவு செய்திருக்கிறேன். குறிப்பாக விவசாயிகள் 2025-26 ஆண்டு மத்திய பட்ஜெட்டில் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறார். விவசாயிகளுடைய முக்கியமான கோரிக்கை அவருடைய விளைபொருளுக்கு ஏற்கனவே பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பாராளுமன்றத்தில் ஏற்றுக்கொண்டது போல அவருடைய விளைபொருளுக்கு இரட்டிப்பு விலை கொடுப்போம் என்பது. அது கொடுக்கவில்லை என்று விவசாயிகள் இந்தியா முழுவதும் போராடி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த பட்ஜெட்டில் அந்த அம்சம் இல்லை. விவசாய பயிர்களினுடைய முழு இன்சூரன்ஸ் தொகையையும் அரசு கட்ட வேண்டும் என்று வைத்த கோரிக்கையை பிரதமர் ஏற்றுக்கொண்டார். ஆனால் அதுவும் கொண்டு வரப்படவில்லை. இவை எல்லாவற்றையும் விட விவசாயிகளுடைய கடனை ரத்து செய்வதற்கான கோரிக்கையும் நிறைவேற்றப்படவில்லை. அது மட்டுமல்ல, குறிப்பாக நாட்டில் வேலை வாய்ப்பை உருவாக்குவது, அதற்கு தேவையான தொழிற்சாலைகளை கட்டுமானம் செய்வது, விலைவாசியை குறைப்பதற்கான நடவடிக்கை, தொழிற்சாலைகளுக்கு புதிதாக ஆரம்பிக்கும் தொழிற்சாலைகளுக்கு சலுகைகள், இந்தியாவிலிருந்து ஏற்கனவே வெளிநாட்டினுடைய மூலதனம் எல்லாம் திரும்ப போய்கொண்டிருக்கிறது. அதை கட்டுப்படுத்தி அதிகரிப்பதற்கான நடவடிக்கை, அமெரிக்க டாலர் இந்தியாவினுடைய பணத்தை ஒப்பிடும் பொழுது ஒரு டாலர் 87 ரூபாயாக ஆகியிருக்கிறது. இது வரலாறு காணாத அளவில் உயர்ந்திருக்கிறது. அதை குறைப்பதற்கான நடவடிக்கை. இப்பொழுது ஒரு புதிய அச்சுறுத்தல், புதிதாக நியமிக்கப்பட்டிருக்கின்ற மரியாதைக்குரிய அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் அவர்கள் இந்திய பொருட்களை ஏற்றுமதி செய்தால், அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்தால் 25% வரி போடுவோம் என்று கூறியிருக்கிறார். இந்தியாவுக்கு அமெரிக்காவும் உள்ள வர்த்தகத்தில் பாதிப்பு, இதைவிட மோசமான பாதிப்பு, அந்நிய செலாவணி குறைந்திருக்கிறது. அதே போல சீனாவோடு நம்முடைய வர்த்தகம் ஏற்றுமதி குறைந்திருக்கிறது, இறக்குமதி அதிகரித்திருக்கிறது. இது போன்ற பிரச்சனைகளை சமாளிப்பதற்கு, சரி செய்வதற்கு இந்த பட்ஜெட்டில் ஒரு அம்சம் கூட இல்லை. இவைகளெல்லாம் முக்கியமாக இந்திய பொருளாதாரத்தை உயர்த்துகின்ற அம்சங்கள். அது மட்டுமல்ல,
காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் டாக்டர் மன்மோகன் சிங் அவர்கள் பிரதமராக இருந்த பொழுது 9% வளர்ச்சியை நாம் கொடுத்தோம். இப்பொழுது அது 6% இருக்கிறது. வளர்ச்சி குன்றி இருக்கிறது. பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய பொருளாதார ஆலோசகர் என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், இந்த 6% வளர்ச்சி இருந்தால் 2047க்குள் இந்தியா உலகில் 3வது நாடாக வராது, அதற்கான வாய்ப்புகள் இல்லை, இன்னும் 25 ஆண்டுகள் ஆகும் என்று பிரதமருடைய பொருளாதார ஆலோசகரே கூறுகிறார். ஆனால் நம்முடைய புதுச்சேரி மாநில மாண்புமிகு முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் இந்த மத்திய பட்ஜெட்டை வெகுவாக பாராட்டி இருக்கிறார். இந்த பட்ஜெட் சிறப்பு அம்சங்களை கொண்டிருக்கிறது, விவசாயிகளுக்கு சலுகைகள் வழங்கப்பட்டிருக்கிறது, வருமான வரி உச்சவரம்பு உயர்த்தப்பட்டிருக்கிறது என்றெல்லாம் கூறியிருக்கிறார். வருமான வரி உச்சவரம்பு உயர்த்தப்பட்டிருக்கிறது, அதை ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் ஒருபுறம் வேலை இருந்தால்தான் வருமானம் வரும், வருமானம் இருந்தால்தான் அந்த உச்சவரம்பு நடைமுறைப்படுத்த முடியும். வேலை இல்லாமல் இருப்பவர்களுக்கு இந்த உச்சவரம்பை கொண்டு வந்தால் அதனால் என்ன பிரயோஜனம், என்ன பலன்? குறிப்பா அரசு ஊழியர்களுக்கு அது பயன்படும். அது அது குறிப்பிடப்பட்ட மக்களால் எதிர்பார்க்கப்பட்ட அம்சம்தான், அது இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் விவசாயிகளுக்கு நிறைய சலுகைகளை மோடி கொடுத்திருக்கிறார் என்று மாநில முதலமைச்சர் திரு ரங்கசாமி கூறியிருக்கிறார். நான் தயவு செய்து அவரை கேட்டுக்கொள்கிறேன், முழுமையாக நான் அந்த பட்ஜெட்டை முழுமையாக படித்தேன். நான் முதலமைச்சர் ரங்கசாமி அவர்களை கேட்டுக்கொள்கிறேன், அந்த பட்ஜெட்டை முழுமையாக படித்துவிட்டு சொல்லுங்கள். எங்கேயாவது புதுச்சேரி மாநிலம் இருக்கிறதா? புதுச்சேரி மாநிலத்துக்கான திட்டங்கள் இருக்கின்றனவா? புதுச்சேரிக்கு எவ்வளவு ஒதுக்கி இருக்கிறார்கள்? 3450 கோடி. இந்த 3450 கோடி இப்பொழுது இருக்கின்ற 13,500 கோடி பட்ஜெட்டில் 20% கூட வரவில்லை. எங்கள் ஆட்சி காலத்தில் அது 28% இருந்தது. இதுதான் சிறப்பான பட்ஜெட்டா? புதுச்சேரி மாநிலத்தை புறக்கணிக்கிற பட்ஜெட். முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் இந்த பட்ஜெட்டை குறை சொன்னால் அவருடைய பதவி பறிபோகும் என்பதற்காக இதை பாராட்டி பேசுகிறாரே தவிர அவருடைய உள்நோக்கத்தோடு முழு மனதோடு இந்த பட்ஜெட்டை ஆதரிக்கவில்லை. முதலமைச்சர் ரங்கசாமிக்கு தெரியும், இந்த பட்ஜெட்டை விமர்சனம் செய்தால் மறுநாள் அவருடைய நாற்காலி அவருக்கு இருக்காது. ஆகவேதான் பாராட்டி பேசுகிறார். இது புதுச்சேரி மாநில மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். காரைக்கால் மீனவர்களுடைய பிரச்சனை சம்பந்தமாக நேற்றைய தினம் காரைக்கால் சென்றிருந்தோம். நானும் முன்னாள் காங்கிரஸ் கட்சி தலைவர் ஏ வி சுப்பிரமணியம் அவர்களும் காங்கிரஸ் கட்சியுடைய நிர்வாகிகளும் குண்டடிப்பட்டு கிளிஞ்சல் மேட்டிலே இருந்து சென்றவர்கள் இப்பொழுது 13 பேர் இலங்கை சிறையில் இருக்கிறார்கள். 3 பேர்கள் மிகப்பெரிய அளவில் குண்டடிப்பட்டு பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் இலங்கை மருத்துவமனையில் சிகிச்சை பெறுகிறார்கள். விசைப்படகும், கோடிக்கணக்கான ரூபாய் பெறுமான விசைப்படகும் இலங்கை கப்பற்படையால் எடுத்துச் செல்லப்பட்டிருக்கிறது. இந்த நம்முடைய மீனவர்கள் தாக்குதல் தொடர்கதையாக புதுச்சேரி மாநிலம் மட்டுமல்ல, காரைக்கால் பகுதியிலும் மற்றும் தமிழகத்திலும் இருக்கிறது, தமிழக கடலோர பகுதியில் இருக்கிறது. தொடர்ந்து மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் பிரதமருக்கும் வெளியுறவுத்துறை அமைச்சருக்கும் கடிதம் எழுதுகிறார். நம்முடைய மாநிலத்துறை முதலமைச்சர் திரு ரங்கசாமி அவர்களும் கடிதம் எழுதுகிறார். ஆனால் விளைவு என்ன? அந்த மீனவர்கள் தண்டிக்கப்படுகிறார்கள்.
அவருடைய படகுகள் ஏலம் விடப்படுகின்றன. காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் டாக்டர் மன்மோகன் சிங் அவர்கள் தலைமையில் உள்ள ஆட்சியில் நான் அமைச்சராக இருந்த பொழுது படகுகளை கையகப்படுத்தினாலோ நம்முடைய மீனவர்கள் சிறைபிடிக்கப்பட்டாலோ 48 மணி நேரத்தில் படகுகளை திரும்ப பெற்றிருக்கிறோம். மீனவர்களை சிறையிலிருந்து வெளியே கொண்டு வந்திருக்கிறோம். நான் நேரடியாக இலங்கை தூதரகத்தோடு பேசி, நம்முடைய வெளியுறவுத்துறை அமைச்சரோடு பேசி, நம்முடைய தூதரகத்தின் மூலமாக அந்த மீனவர்களை வெளியே கொண்டு வந்திருக்கிறோம். குறிப்பாக நம்முடைய மீனவர்கள் தாக்கப்படுவது சம்பந்தமாக அவர்கள் எதிர்ப்பு தெரிவித்த போது இலங்கை அரசு டாக்டர் மன்மோகன் சிங் அவர்களை அந்த நாட்டுக்கு அழைத்த போது மீனவர்களுடைய கோரிக்கையை ஏற்று அவர் செல்லவில்லை. ஆனால் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி 3 முறை இலங்கைக்கு சென்றிருக்கிறார். இந்த 11 ஆண்டுகளிலே வெளியுறவுத்துறை அமைச்சர் சென்றிருக்கிறார். ஒரு மாதத்துக்கு முன்பு வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் இலங்கை சென்றிருக்கிறார். இலங்கையினுடைய புதிய அதிபர் பிரதமரை 15 நாட்களுக்கு முன்பு டெல்லியிலே சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தி இருக்கிறார். ஆனால் ஏன் இந்த பிரச்சனை தீரவில்லை? ஏன் நம்முடைய மீனவர்கள் தாக்கப்படுகிறார்கள்? குறிப்பாக அந்த 3 மீனவர்களுக்கும் முறையாக சிகிச்சை அளிக்கப்படவில்லை. ஒருவருடைய கால் நரம்பு பாதிக்கப்பட்டு அவர் மிக சுகவீனமாக இருக்கிறார், பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கிறார். அந்த குடும்பங்களை சந்தித்தோம், அவரிடம் விளக்கத்தை கேட்டோம். இது ஒரு மிக கொடூரமான செயல். ஒரு சிறிய நாடான இலங்கை இந்தியாவை மிரட்டுகிறது. இதற்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். பிரதமர் அவர்கள் இதில் நேரடியாக தலையிட்டு உத்தரப்பு குழுவை மறுபடியும் அமைத்து இந்த மீனவர்கள் பிரச்சனைக்கு முடிவு காண வேண்டும். சிறையில் அடைக்கப்பட்ட புதுச்சேரியில் காரைக்கால் மீனவர்கள் 13 பேரையும் எந்தவித நிபந்தனையுமின்றி விடுதலை செய்ய வேண்டும். அவருடைய படகுகளை திரும்ப கொடுக்க வேண்டும். அது மட்டுமல்லாமல் அந்த மற்ற மீனவர்கள், சிறையில் இருக்கிற மீனவர்கள், காரைக்கால் மற்றும் நாகப்பட்டினம், அங்கே கோடியக்கரை, தூத்துக்குடி போன்ற பகுதிகளில் உள்ள மீனவர்கள் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களையும் விடுதலை செய்ய வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். மத்திய அரசு மெத்தனமாக இதில் இருக்கக்கூடாது. இந்த மத்திய அரசானது தொடர்ந்து பொது குழுவில் உள்ள, அதாவது கல்வி என்பது பொது அமைப்பில் இருக்கிறது. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் மாநிலத்துக்கு சம்பந்தமானது, மத்திய அரசுக்கு சம்பந்தமானது மற்றும் மாநிலமும் மத்திய அரசும் இணைந்து செயல்படுகின்ற ஒரு துறையாக கல்வித்துறை இருக்கிறது. ஆனால் நீட் தேர்வை மத்திய அரசு புகுத்தி தென் மாநிலத்தில் உள்ள மாணவ மாணவியர்கள், குறிப்பாக தமிழக மாணவ மாணவியர்கள் தற்கொலை செய்து இறந்து விடுகின்ற சம்பவம் நடந்து வருகிறது. நீட் தேர்வுக்கு பயந்து, நீட் தேர்வு தோல்வியுற்று அவர்கள் தற்கொலை செய்து கொள்கிறார்கள். இதே போல ராஜஸ்தான் மாநிலமும் இது நடந்திருக்கிறது. ஒட்டுமொத்தமாக பல மாநிலங்களில் இருந்த கோரிக்கை நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும், புதுச்சேரி மாநிலம் உட்பட. ஆனால் மத்திய அரசு அதை செவிசாய்க்கவில்லை. இப்பொழுது இன்னொரு அதிகாரத்தை கையிலே வைத்துக் மத்திய அரசு அதிகாரத்தை கையிலே வைத்துக் கொண்டு மருத்துவ மேல் படிப்பிலே மாணவ மாணவர்களை சேர்க்கையை பொறுத்தவரையில நான் முதலமைச்சராக இருக்கும் பொழுது மாநில அரசுக்கு 50%, மத்திய அரசுக்கு 50% என்ற திட்டத்தை நிறைவேற்றினோம். ஆனால் அடுத்த கல்வி ஆண்டிலிருந்து 100% மத்திய அரசு தான் அந்த சேர்க்கையை நடத்தும் என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. இது மாநிலங்களை பாதிக்கின்ற, மாநிலத்தில் உள்ள ஏழை எளிய குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் படிக்கின்றதை தடுக்கின்ற வகையில்
இந்த உத்தரவு அமைந்திருக்கிறது. குறிப்பாக தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தைச் சேர்ந்த பிள்ளைகள், பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தைச் சேர்ந்த பிள்ளைகள் நம்முடைய புதுச்சேரி மருத்துவக் கல்லூரியில மேல் படிப்பில படிக்கிறார்கள் என்று சொன்னால் அது அந்த 50% இடஒதுக்கீடு அவர்களுக்கு இருப்பதற்கு தான் காரணம். இதை அகில இந்திய ஒதுக்கீட்டு கொண்டு சென்று விட்டால் நம் மாணவர்கள் பாதிக்கப்படுவார்கள். அண்டை மாநிலமான தமிழகத்திலே மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் ஸ்டாலின் அவர்கள் இந்த உத்தரவை எதிர்த்து மேல்முறையீடு செய்வதற்கு நடவடிக்கை எடுக்கிறார். தமிழ்நாடு அரசு எடுக்கிறது. ஆனால் புதுச்சேரி மாநிலத்தை பொறுத்தவரையிலே மாண்புமிகு முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் நான் கேட்டுக்கொள்கிறேன், நம்முடைய மாணவ மாணவர்களுடைய பாதுகாப்பை கருதி அவர்களை உரிமையை பறிக்காமல் இருப்பதற்கு ஏற்கனவே இருந்த நடைமுறை 50% மாநிலத்தினுடைய அதிகாரத்தில் உள்ளது. அவர்கள் அதை சட்டாக் மூலமாக அதை நிரப்பலாம். அதே போல மத்திய அரசுக்கு 50% அவர்கள் அகில இந்திய அளவிலே அவர்கள் செய்வதற்கான அது சிறப்பான முறையில் அது நடந்து கொண்டிருக்கிறது. அதே முறை தொடர வேண்டும். அதற்கு உச்ச நீதிமன்றத்தில் மேல்முறையீடு புதுச்சேரி மாநில என்ஆர் காங்கிரஸ் பாஜக ஆட்சி நடத்த வேண்டும், மனு போட வேண்டும். இல்லை என்றால் புதுச்சேரி மாநில மருத்துவம் படிக்கின்ற மாணவ மாணவர்களை இந்த அரசு வஞ்சிக்கிறது என்று தெளிவாக தெரியும். அந்த துறையினுடைய அமைச்சர் மாண்புமிகு முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் நம்முடைய மாணவ மாணவர்கள் பாதிக்கப்படும் பொழுது அவருடைய உரிமையை விட்டுக் கொடுக்காமல் தைரியமாக புதுச்சேரி மாநில அரசு உச்ச நீதிமன்றத்திலே மேல்முறையீடு செய்ய வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். இப்பொழுது தொடர்ந்து நாங்கள் வலியுறுத்தி வருகிறோம். இந்த மின்சாரத்துறையில தனியார்மயமாக்குவதை எதிர்க்கிறோம். இப்பொழுது அது வழக்கு நீதிமன்றத்தில் இருக்கிறது. இதற்கு இடையில மின்சார கட்டண உயர்வு, அதை நாம் எதிர்த்து போராடிய பொழுது காங்கிரஸ் கட்சியின் சார்பிலும் இந்தியா கூட்டணி சார்பிலும் போராடிய பொழுது முதலமைச்சர் அவர்கள் அறிவிப்பு வெளியிட்டார், மின்சாரத்துறை அமைச்சரும் வெளியிட்டார். புதிய கட்டண முறை நடைமுறைப்படுத்தப்படாது, பழைய கட்டணமே வசூலிக்கப்படும் என்று சொன்னார்கள். ஆனால் ஜனவரி மாதம் 2025 புதிய கட்டணம் நடைமுறைப்படுத்தப்படுகிறது. இது புதுச்சேரி மக்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. ஆனால் இந்த ஆட்சியாளர்கள் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை. ஒருபுறம் மின்சாரத்துறையை அதனுடைய விநியோகத்தை தனியாரிடம் ஒப்படைப்பதற்கு இவர்கள் நடவடிக்கை எடுத்துவிட்டு ப்ரீபெய்ட் மின் மீட்டர் திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு 330 கோடி ரூபாய் ஒதுக்கி மீட்டர்கள் வாங்கப்பட்டிருக்கின்றன. அந்த மீட்டர்களை பொருத்துவதற்கு டெண்டர் விடப்பட்டிருக்கிறது. அதை நடைமுறைப்படுத்துவதற்கு வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த ப்ரீபெய்ட் மின் மீட்டர் திட்டத்தின் மூலமாக மின்சாரத்துக்கான தொகையை பயன்படுத்துகிறான மின்சாரத்துக்கான தொகையை முதலிலே நுகர்வோர் கட்டிவிட வேண்டும். இல்லை என்றால் அவர்களுக்கு மின்சாரம் கிடையாது, மின்சாரம் துண்டிக்கப்படும், பிள்ளைகள் படிக்க முடியாது, தொழிலாளிகள் வேலை செய்ய முடியாது. இதை மிக அவசரமாக இவர்கள் இந்த ப்ரீபெய்ட் மின் மீட்டர் திட்டத்திலே கையூட்டு பெற்றுக்கொண்டு அதை நடைமுறைப்படுத்துகிறார்கள். தனியாரிடம் மின் விநியோகத்தை ஒப்படைப்பதற்கு எல்லா கட்டமைப்பையும் உருவாக்கி 20,000 கோடி ரூபாய் சொத்தான நம்முடைய மின்சாரத்துறையுடைய சொத்தை 500 கோடி ரூபாய்க்கு தனியாரிடம் தாரை வார்த்து கொடுக்க போகிறார்கள். இதற்கு மத்திய அரசு அழுத்தம் கொடுக்கிறது. புதுச்சேரியில் உள்ள என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி அரசு அதற்கு அடிபணிந்து இந்த வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள்.
ப்ரீபெய்ட் மின்னுயிர் திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதை ஒருபோதும் நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். புதிய பஸ் ஸ்டாண்ட் கட்டப்பட்டிருக்கிறது. அதற்கு தலைவர் ராஜீவ்காந்தியுடைய பெயர் வைக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு நன்றி. ஆனால் அது கட்டுவதற்கான தொகை ஏற்கனவே நான் சொல்லி இருக்கிறேன். 10 கோடி ரூபாய் அளவு அதுதான் ஆகும். மொத்தம் 27 நிழற்குடைகள், கடைகள் ஒரு 54 கடைகள் எல்லாம் சேர்த்து, மீதி எல்லாம் தரைதளம். ஆனால் இதற்கு 29 கோடி ரூபாய் ஒப்பந்தம் போடப்பட்டு வேலை முடிந்திருக்கிறது. இதில் மிகப்பெரிய ஊழல் நடந்திருக்கிறது. ஆனால் பக்கத்தில் உள்ள அந்த உதயஞ்சாலை மைதானத்திலே கட்டிடம் கட்டுவதற்கு 167 கடைகள், மைதானம், இதையெல்லாம் சேர்த்து அது இல்லாம பார்வையாளர்களுடைய இடம், இதெல்லாம் சேர்த்து மொத்தமே 19 கோடி தான். அது 19 கோடி 100 அதாவது மொத்தம் 210 இடம் நினைக்கிறேன். 2 சேர்த்து தரைதளம் மேல்தளம் கடைகள், 4 பக்கமும் உள்ள கடைகள், அது இல்லாம அந்த ஸ்டாண்டு, பார்வையாளர் இடம், அது இல்லாம தர, இதெல்லாம் சேர்த்து மொத்தம் 19 கோடி. ஆனா இது 49 கோடி. ஆமா, இது 29 கோடி. ஆனா 10 கோடி கூட செலவாகாது. ஏற்கனவே பஸ் ஸ்டாண்டுக்கு தர இருக்கு. நான் சொல்றது அண்ணா திடல் 19 கோடி. ஆனா அந்த பஸ் ஸ்டாண்டு 29 கோடி. இதுல மிகப்பெரிய ஊழல். அதாவது நேஷனல் பில்டிங் கார்பரேஷன் அதை எடுத்திருக்காங்க. அந்த சென்னை சில்க்ஸினுடைய அதிபர் அமல்ராஜ் அவர்களுக்கு சப்கான்ட்ராக்ட் கொடுத்துருக்குறாங்க. அந்த அமல்ராஜ் நான் சப்கான்ட்ராக்ட் நான் எடுக்கலன்னு சொன்னாரு. அங்க நேரடியாக போய் நாங்க பார்க்கும்போது அவர் தான் நடத்துறாரு, அதான் சப்கான்ட்ராக்ட் நடத்துறாருன்னு சொல்லி அங்க இருக்கிற தொழிலாளிகளே சொன்னாங்க. இதுல ஊழல் நடந்திருக்கிறது. அதே போல குமரகுரு பள்ளத்துல அடுக்குமாடி கட்டடத்தில் ஊழல் நடந்திருக்கிறது. இந்த ஊழல் சம்பந்தமாக சிபிஐ விசாரணை வைக்கணும்னு கேட்டிருக்கிறோம். நம்ம கேட்கிற எந்த கேள்விக்கும் யாரும் பதில் சொல்றது இல்லை. இந்த மதுபான தொழிற்சாலை ஊழல் சொல்லியிருக்கிறோம், பொதுப்பணித்துறை ஊழல் சொல்லியிருக்கிறோம், அதே போல மாட்டு தீவனம் வாங்குறதுல ஊழல் சொல்லியிருக்கிறோம், இந்த பசுமாடு வாங்குறதுல ஊழல் சொல்லியிருக்கிறோம். அது மட்டும் இல்லாம ரெஸ்டோ பார் கொடுத்த ஊழல் சொல்லியிருக்கிறோம். ஆனா எதுக்கும் யாரும் பதில் சொல்றது இல்லை. இதுல புரோக்கரை வச்சு லஞ்சம் வாங்குறாங்க எல்லாம். அது நடக்குது. இது நான் கேட்கறது, இந்த பஸ் ஸ்டாண்டை ஏன் திறக்கல? கட்டி முடிச்சாச்சு, திறக்காததுக்கு காரணம் என்ன? ஆனா அங்க ஏற்கனவே அங்க கடை வச்சிருந்தவங்களுக்கு கொடுக்கணும். அதுல யாருக்கும் மாற்று கருத்து கிடையாது. ஆனா கொடுக்கணும்னு சொன்னா இன்றைய மார்க்கெட் விலைக்கு கொடுக்கணும். அவங்க அந்த காலத்துல எடுத்திருப்பாங்க. அந்த விலைக்கு எப்படி கொடுக்க முடியும்? இப்ப வருமானம் வேணும். புதுவை நகராட்சிக்கு வருமானம் வேணும். ஏலத்துல விட்டு அந்த ஏலத்துல எவ்வளவு தொகை போகுதோ முன்னுரிமை அந்த கடைக்காரர்களுக்கு கொடுக்கணும். இதுதான் நியாயம். நீதிமன்றத்தில் வழக்கு போய் நீதிமன்றம் உத்தரவு போட்டிருக்கு. ஆனா அந்த நீதிமன்ற தீர்ப்பை நிறுத்து போக செய்வதற்காக முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் காலம் கடத்துகிறார். அதுல பல சக்திகள் உள்ள இருக்கிறாங்க. ஏன்னா கடை கட்டினது அதிகம், கொடுக்க வேண்டியது போக மீதி கடை இருக்கு. இதுல ஒரு சிலருக்கு சலுகை செய்வதற்காக முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் காலம் கடத்துகிறார். காலம் கடத்த வேண்டிய அவசியம் என்ன? குறிப்பா இப்ப இந்த பழைய பஸ் ஸ்டாண்டு இருக்க தற்காலிக பஸ் ஸ்டாண்டு எந்த அளவுக்கு மக்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படுத்தியிருக்கு. தூசு கிளம்புது, மக்களுக்கு பொதுமக்கள் போக முடியல, மழை பெஞ்சா சகதியா இருக்குது. ஒட்டுமொத்தமா இந்த புதுச்சேரி மாநில மக்களை பத்தி உங்களுக்கு கவலை இல்லை, பயணம் செய்யறவங்களை பத்தி கவலை இல்லை. இவங்க சுயநலத்தை பூர்த்தி செஞ்சுக்கணும், தங்களுக்கு வேண்டியவங்களை கொடுக்கணும். அதற்காக காலம் கடத்தி
அந்த உயர்நீதிமன்ற தீர்ப்பு எடுத்து மேல்முறையீடு பண்ண போறாங்களாம். எதுக்கு பண்ண போறீங்க? அதாவது யார் யார் கடை முதல்ல வச்சிருந்தாங்களோ அந்த கடை வச்சிருந்தவங்களுக்கு ஏலத்தொகை எவ்வளவு போதோ அந்த தொகையை கட்டிட்டு அவங்க எடுத்து போட்டோம். யாரும் வேணான்னு சொல்லல. ஆனா கடந்த காலங்களில் 50 ரூபா 100 ரூபா இருக்கும். அதே கட்டிட்டு இப்ப எடுப்பா யார் ஏத்துவாங்க? அதனால இந்த இதை உடனே இந்த தலைவர் ராஜீவ்காந்தி அந்த பேருந்து நிலையமானது நடைமுறைக்கு கொண்டு வரப்பட வேண்டும். பொதுமக்கள் நலன் கருதி கொண்டு வரப்படும். இதுல சுயநலத்துக்கு எதுவும் கிடையாது, இடம் கிடையாது. இப்ப பல துறைகள்ல ஊழல் நடந்ததுன்னு நான் சொல்லியிருக்கிறேன். குறிப்பா இந்த மிகப்பெரிய ஊழல் என்ன நடக்குதுன்னு சொன்னா பத்திரப்பதிவுத்துறை. இந்த பத்திரப்பதிவுத்துறை ஊழலை எந்த பத்திரமும் லஞ்சம் இல்லாத பதியறது இல்லை புதுச்சேரியில. மாண்புமிகு முதலமைச்சர், அதாவது காமராஜர் பேரை சொல்லி ஆட்சி பண்றாரு ஒருத்தர், அவருடைய ஆட்சியில நான் ஊழல் இல்லாத ஆட்சி கொடுப்பேன்னு சொன்னார மோடி. அவருடைய அந்த கூட்டணி ஆட்சியில பத்திரப்பதிவுன்னு சொன்னா ஒரு சாதாரண ஒரு குடும்பத்தை சேர்ந்தவங்க ஒரு மனை வாங்கணும்னு சொன்னா கூட 3 லட்சம் இல்லாம அந்த பத்திரம் பதிய மாட்டாங்க. அது இப்ப விலைவாசி ஏறதுனால 10 லட்சம் கேட்கிறாங்க. நான் பேரையும் சொல்லுவேன், தேவைப்படும் போது சொல்றேன் யாரு கேட்டாங்கன்னு. புதுச்சேரியில சாரம் பகுதியில் உள்ள பதிவுத்துறையில அந்த பதிவாளர் சார் பதிவாளர் அவர் பேர் ஸ்ரீகாந்த், அவர் பேரையும் சொல்றேன், லஞ்சம் கேட்கிறாங்க. பணம் இவ்வளவு கொடுத்தாதான் பத்திரம் பதிவுன்றாங்க. இது அந்த துறை மட்டும் இல்லை, அந்த இடம் மட்டும் இல்லை, புதுச்சேரி நகரப்பகுதி, ரெட்டியார்பாளையம், வில்லியனூர், திருக்கனூர், பாகூர் எல்லா பதிவுத்துறையும் ஊழல் துறையா ஆயிடுச்சு. பணம் இல்லாத எதுவும் நடக்காது. பட்டா வாங்கணும்னா லஞ்சம் கொடுக்கணும். இந்த ஆட்சியில பட்டா நீங்க பட்டா மாத்தணும், உங்க சொத்தை கூட்டு பட்டா தனியா நீங்க மாத்தணும்னு சொன்னா அதுக்கு லஞ்சம் கொடுக்கணும். நான் முதலமைச்சரா இருந்தேன். புதுச்சேரியில காங்கிரஸ் தலைமையில் ஆட்சி இருந்தது 5 ஆண்டு காலம். பட்டா கொடுக்கறதுல வெளிப்படைத்தன்மை இருந்தது. ஆனா இப்ப எல்லா துறையிலும் ஊழல். இது நான் சொல்றது என்னன்னு சொன்னா, பொதுமக்கள் பெரிய அளவில் இந்த பத்திரப்பதிவு துறையால பாதிக்கப்படுறாங்க. ஒரு சாதாரண குடும்பத்தை சேர்ந்தவங்க, நடுத்தர மக்கள் பாதிக்கப்படுறாங்க. ஒரு பிளாட் வாங்குறது அவன் 30 லட்சம் ரூபாய்க்கு 35 லட்சம் ரூபாய்க்கு பிளாட் வாங்குறவன் 10 லட்சம் ரூபாய் எப்படி நஷ்டம் பணம் கொடுப்பாங்க லஞ்சம்? இது எங்கெங்கே போகுது அந்த பணம்? அவர் மட்டும் இல்ல, வாங்குறவர் மட்டும் இல்ல, எங்கெங்கே போகுது அந்த பணம். இப்படி ஒட்டுமொத்தமா இந்த ஊழல் ஆட்சியில அதற்கு தலைமை தாங்கி இருக்கிற ரங்கசாமி அவர்கள் தார்மீக பொறுப்பேற்று ராஜினாமா செய்யணும். அதுக்கு காரணம் என்னன்னா, சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சு, மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை, டிராபிக் ஜாமு, மக்கள் வெளியில நடமாட முடியல, வெள்ளி சனி ஞாயிறுல மக்கள் வெளியில போக முடியல, இந்த ரெஸ்டோ பாரு குடிச்சிட்டு கூத்தாடுறாங்க, அந்த பகுதியில் வச்சுக்கிற மக்கள் அவதிப்படுறாங்க. அதாவது ஒரு தொழிற்சாலை கொண்டாங்க, ஐடி பார்க் கொண்டாங்க, வேலை வாய்ப்பை உருவாக்குங்க. சுற்றுலா வளர்ச்சி தேவைதான், தரமில்லாத சுற்றுலா வளர்ச்சி புதுச்சேரி மாநிலத்துக்கு தேவையில்லை. அதனால அதாவது இந்த புதுச்சேரி மாநில நிர்வாகத்தில் ஊழல் மலிய வைப்பதற்கு முக்கியமான காரணமே முதலமைச்சர் ரங்கசாமி, அமைச்சர்கள். அதனால முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் தார்மீக பொறுப்பேற்று ராஜினாமா செய்ய வேண்டும். அதாவது இந்த ஆளுநர்கிட்ட நாங்க மனு கொடுத்தது இந்த மதுபான தொழிற்சாலை சம்பந்தமா மனு கொடுத்தோம். இதுல 8 மதுபான தொழிற்சாலைகள், அயல்நாட்டு மதுபானம் தயாரிக்கிற தொழிற்சாலைகளுக்கான, அதாவது துணைநிலை ஆளுநருடைய ஒப்புதலே இல்லாம அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது இல்லாம
புதுச்சேரியில் வந்து நிலத்தடி நீர் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி ஒரு சட்டம் இருக்கு. சுற்றுப்புற சூழல் பாதிப்பு ஏற்படும். ஏற்கனவே ஆளுங்கட்சி சட்டமன்ற உறுப்பினரை ஒவ்வொரு மதுபான தொழிற்சாலைக்கும் 10 கோடி லஞ்சம் வாங்கியிருக்கிறீங்கன்னு சொல்லி சட்டமன்றத்தில் சொல்லியிருக்காரு. இதுல வெளிப்படையா தெரியுது லஞ்சம் வாங்குறது. அதனால அந்த 8 மதுபான தொழிற்சாலையில 6 ஏற்கனவே கொடுத்துருக்குறாங்க, 2 புதுசா கொடுக்கப்பட்டிருக்குது. அது வந்து என்னன்னா அந்த தேதி முடிஞ்ச பிறகு மனு வாங்கி கொடுத்துருக்குறாங்க. இது சம்பந்தமா விசாரணை வைக்கணும்னு சொன்னோம். ஆளுநர் அவர்கள் பரிசீலனை பண்ணிட்டு பதில் சொல்றேன்னு சொன்னாரு. இது வரைக்கும் எங்களுக்கு பதில் வரல. கட்சி தலைமை என்ன சொல்லுதோ அந்த முடிவில் நான் கட்டுப்படுவேன். யாருக்கு எனக்கு தனிப்பட்ட விருப்பம் 1000 இருக்கலாம். ஆனா எங்களுடைய கட்சி தலைமை என்ன சொல்லுதோ அதை கேட்பேன். யாரு ஏன் சார், நான் தான் எனக்கு 1000 விருப்பம் இருக்கலாம்னு சொல்றேன்ல. நான் அதெல்லாம் ஏதாவது சார், சார் நான் கட்சியினுடைய தொண்டன். கட்சி தலைமை என்ன சொல்லுதோ அது செய்வேன். காங்கிரஸ் கட்சியினுடைய தொண்டன். அதாவது நான் சொல்றது கேளுங்க. முதல்ல வந்து கல்யாணமே ஆகல, அப்புறம் குழந்தை எப்படி பிறக்கும்? என்ன சார் கடவுள அரசியல் சொன்ன ஆரம்பிச்சு ஒரு 4 தொகுதி முடிச்சிட்டோம். இன்னும் காரைக்கால் முடிச்சிட்டோம். நேற்று காரைக்காலுக்கு போயிட்டு வந்தோம். யாரு வரும்போது உங்ககிட்ட சொல்றோம். இந்தியா கூட்டணி பலமா இருக்குது. இந்தியா கூட்டணி பலமா இருக்குதுன்னு சொல்றேன். ஆனா இருக்குன்றீங்க நீங்க. பலமா இருக்கு. என்னங்க சார்? எது யார் சொன்னது? இல்ல யார் சொன்னது? யாராவது சொல்லணும்ல. என்னங்க யாருங்க? நான் சொல்றேன் கேளுங்க சார். மதுபான தொழிற்சாலையில ஊழல் நடந்ததுன்னு நான் சொல்றேன். அதுல யார் சம்பந்தப்பட்டிருந்தாலும் நடவடிக்கை எடுக்கணும். அதே போல பஸ் ஸ்டாண்ட்ல ஊழல் நடந்ததுன்னு சொல்றேன். அதுல யார் சம்பந்தப்பட்டாலும் நடவடிக்கை எடுக்கணும். நானே சம்பந்தப்பட்டிருந்தால் நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்றேன். இதுல அரசியல் கட்சி என்ன இருக்கு? இதுல அரசியல் கட்சி கிடையாது. எது எது யார் சொன்னது? நான் எது நீங்களே யோகம் பண்ணீங்கன்னா அதுக்கு நானா பொறுப்பு? என்ன குற்றச்சாட்டு? யாராவது உங்ககிட்ட சொன்னாங்களா அவர் என்ன எதிர்க்கிறார் நாராயணசாமின்னு? ஏன் சார் நான் அப்படி சொல்றேன் இப்படி சொல்றேன்றீங்களே. நான் சொல்றது என்ன சொல்றேன்? மதுபான திறத்துல 8 பேர் வாங்கிக்கிறாங்க. 8லயும் ஊழல் நடந்ததுன்னு சொல்றேன். பஸ் ஸ்டாண்டு கட்டுறதுல ஊழல் நடந்ததுன்னு சொல்றேன். இதுல தனிப்பட்ட நபருக்கு சம்மந்தப்பட்ட தவிர கட்சிக்கு என்ன இருக்குது? கட்சி ஒண்ணு கிடையாது. சிண்டு முடிகிற வேலையை பாருங்க நல்லா அழகா. சார் அதாவது சார் ஒரு சொல்றது கேளுங்க. இருங்க வர இப்ப வந்து திமுக போராட்டம் நடத்துது தமிழ்நாட்டுல. தனியா அவங்க நடத்துறாங்க, நாங்க தனியா நடத்துறோம். பாண்டிச்சேரியில திமுக தனியா நடத்துறாங்க. அந்தந்த கட்சிக்கு உள்ள பிரச்சனைக்கு அவங்க நடத்துறாங்க. பொதுவா என்ன நடத்தணும்? இந்தியா கூட்டணி முடிவு பண்ணி நடத்துறோம். அதனால நம்ம கூட்டணியில இருக்கிறதுனால நம்ம கட்சி போராட்டம் நடத்தக்கூடாதுன்னு ஏதாவது இருக்கா? யார சொன்ன? நானு யார சொன்ன? இல்ல யார சொன்ன? நானு எந்த கட்சியை சொன்ன? நானு அந்த ஆதாரத்தை காட்டுங்களேன். நான் யாராவது சொன்னேன்னு? சார் நான் சொன்னேன்னு சொல்லி ஆதாரத்தை நீங்க காட்டுங்களேன் பாப்பா.
யாரு மறைமுகமா சொல்லிக்கிறேன்னா உங்களுக்கு ஏன் குத்துது அது? சார் நான் சொன்னது என்ன, எங்க கூட்டணியில் இருக்கிறவங்க இப்ப அரவிந்த் கெஜ்ரிவால் தனியா நிக்கிறாரு எங்க இந்தியா கூட்டணியில இருந்து. நான் இந்தியா கூட்டணியும் சொல்றேன், நீங்க பாண்டிச்சேரி சொல்றேன், நான் இந்தியா கூட்டணியும் சொல்றேன். சார் இப்போ முதல்ல நீங்க ஊடகம், அதாவது நீங்க ஜோசியெல்லாம் சொல்லாதீங்க. அதாவது ஒரு அரசியல் கட்சி நான் தனியா நிக்க போறேன்னு சொன்னா நீங்க என்ன பண்ண முடியும், நான் என்ன பண்ண முடியும்? ஒண்ணும் பண்ண முடியாது. அரவிந்த் கெஜ்ரிவால் தனியா நிக்கலையா இந்தியா கூட்டணியில் இருக்கிறவரு? அதனால டீ சாப்பிட்டு போங்க. எதிர்கட்சினா ஆமா, எதிர்கட்சி சம்பந்தப்பட்டதுன்னு சொல்றாங்க. எதிர்கட்சி இல்ல, அதுல ஆளுங்கட்சி எதிர்கட்சி வித்தியாசம் இல்லைன்னு சொன்னேன். எல்லாரும் சம்பந்தப்பட்டுக்கிறாங்கன்னு சொன்னேன். எதிர்கட்சின்னு சொல்லியே நானு ஆளுங்கட்சின்னு சேர்த்து சொன்னேன். உங்களுக்கு சந்தேகம் வருதா? ஓகே சார். யாரு யாரு? அதாவது இந்த மதுபான ஊழல்ல கட்சி வித்தியாசம் இல்லைன்னு சொன்னேன். எது என்ன எனக்கு புரியலையா? ஓகே சார், தேங்க்யூ. புதுச்சேரி உங்கள் AMN டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண AMN டிவி பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.